அடுத்து வருவது சுவிஸ் தேசத்திலிருந்து ஜேமிசன் வழங்கும் நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சி. நேர்களுக்கு வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நேர்களே உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். மணவாளன் இயேசுவை எதிர்கொள்ள மனவாட்டியான மனித குலத்தை ஆதாயப்படுத்துவதே நமது நோக்கம். இது ஜே மிஷனினால் நடத்தப்படும் நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சி. பிரதி சனிக்கிழமைகளில் காலை 9:30 முதல் 10 மணி வரை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சியில் விசுவாசத்தை கட்டியெழுப்பும் தேவ செய்திகளும் ஆசீர்வாதங்களை பெற்று தரவல்ல ஜெபங்களும் ஒலிபரப்பாகும். ஜேமிஷன் சகோதரர் எரிக் மற்றும் சகோதரி ரெஜினா எரிக் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சிகளை வழங்குவார்கள். மேலதிக விவரங்களுக்கு www.jehmission.com இந்த இணைய முகவரி மூலம் தொடர்பு கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது என்று நாங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கின்றோம். ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும்போது 1வது அதிகாரம் முழுவதும் தேவனுடைய படைப்பின் காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணலாம். 1ஆம் நாளிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடுவது என்று கட்டளையிட்டார். அது அப்படியே உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டானதனால் அதை நல்லதென்று கண்டார். அதே போல 2ஆம் நாளிலே தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடுவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 3ஆம் நாளிலே தரை தாவரங்கள் உண்டாக கடுவது என்றார். அவைகள் அப்படியே ஆயிற்று. 4ஆம் நாளிலே சூரியன், சந்திரன், விண்மீன்கள் இவைகள் உண்டாக கடுவது என்று தேவன் கட்டளையிட்டார். அவைகளும் அப்படியே ஆயிற்று. 5ஆம் நாளிலே நீரில் வாழ்பவை, பறவைகள் இவைகள் உண்டாக கடுவது என்று தேவன் கட்டளையிட்டார். அவைகள் அப்படியே ஆயிற்று. 6ஆம் நாளிலே விலங்குகள் மனிதனை தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கிய காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் நல்லதென்று கண்டு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்றோம். அதே போல அந்த கர்த்தருடைய அந்த ஒரு வார்த்தையிலே அவர் சொன்னபோது உண்டாக கெடுவது என்று சொன்னபோது எல்லாம் உருவாகினது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வார்த்தையின் வல்லமையை நாங்கள் அதிலே காணக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்தில் கர்த்தருடைய அனைத்து வார்த்தைகளுமே வல்லமை நிறைந்தவைகளாகவே காணப்படுகிறது. ஆனாலும் நாங்கள் அவைகளை சரியான நேரத்தில் அவைகளை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளவைகளாகவே இருக்கின்றன. அதே போல புதிய ஏற்பாட்டில் நான் ஓரிரு காரியங்களை சொல்லி விளக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 7ஆம் அதிகாரம் 2 10ஆம் வசனம் வரை உள்ள காரியத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், அங்கே 100க்கு அதிபதியாகி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தபடியினால் அவன் தன் வேலைக்காரனை இயேசு கிறிஸ்து வந்து குணமாக்க வேண்டும் என்று விரும்பினபடியினால் யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் இயேசுவிடத்துக்கு வந்து அவர்கள் கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். இந்த மனுஷனுக்கு தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கின்றான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கின்றான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று அவர்கள் கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அவர்களுடனே கூட
அவர்கள் வீட்டுக்கு போன போது வீட்டுக்கு சமீபமாக வந்தபோது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். அப்படியாக அவன் சொல்லி அனுப்புவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த 100க்கு அதிபதி அந்த தன்னுடைய சிநேகிதரிடத்தில் சொல்லி அனுப்புகிறான். இயேசுவிடத்திற்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை நாங்கள் காணுவோம். இயேசு வருகிறதை கண்டபோது அவன் தன்னுடைய காரியங்களை சொல்லி அதிலே அந்த விசுவாச வார்த்தையை சொல்லுகிறான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து கனம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு பின்னே வருகிறதான திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அதிலே சொல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய அந்த வார்த்தையிலே உள்ள வல்லமையை நாங்கள் அதிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் வல்லமையை அந்த மனுஷன் எப்படி விசுவாசித்தானோ அது அவனுக்கு அப்படியே ஆயிற்று என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இயேசுவிடத்தில் போனவர்கள் திரும்பவும் வரும்போது அந்த வியாதிப்பட்டிருந்த மரண அவஸ்தையாயிருந்த அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகி இருப்பதை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை அவன் விசுவாசித்தான். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டு அவனுடைய வேலைக்காரன் சுகப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் அதிலே காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 15 வரை உள்ள வசனங்களை கவனிப்போமாயிருந்தால், அங்கேயும் கூட மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போனார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அந்த தாயாரும் ஒரு விதவையாக இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அவளை தேற்றின அந்த காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து அந்த பாடையின் கிட்ட வந்தபோது அவர்கள் சுமந்து சென்றவர்கள் அதிலே நின்ற போது, அப்பொழுது இயேசு கிறிஸ்து, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அதோடு அவன் எழுந்திருந்தான் என்று நாங்கள் அதிலே பார்க்கிறோம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்று அந்த காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையினாலே மரித்தவன் எழுந்திருந்தான், எழுந்து பேச தொடங்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நான் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஒரு விளையாட்டாய் நான் அதை எண்ணி இருந்தேன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நான் உணராதவளாகவே இருந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் நாட்கள் கடந்து சென்றது. நான் அந்த வல்லமையை நான் உணர்ந்து கொண்டேன். நான் அந்த காரியத்தை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலில், நான் ஃபார்மசியில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு மிகவும் அன்பான என்னுடைய தாயாரை நான் இழந்து போனேன். அவர் ஒரு நாள் வியாதியிலே மரித்து விட்டார்கள். அப்பொழுது என்னுடைய சகோதரி குடும்பமாக எங்களுடனே கொழும்பிலே ஒரு வீட்டில் நாங்கள் வசித்து வந்தோம். அதே போல் ஒரு சகோதரன் ஜெர்மனியிலும் இன்னொரு சகோதரி கனடாவிலும் அவர்கள் குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் தாயாரின் இறந்த அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் தாயாரின் அந்த அந்த ஆராதனைக்கு தாங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வந்தார்கள். குடும்பமாய் வந்தார்கள். வந்து அந்த காரியங்களை எல்லாம் செய்யும்போது அந்த மரண சடங்குக்கு எல்லாரும் கலந்து கொண்டார்கள். சபை போதகர்கள், சபை எல்லா விசுவாசிகளும் கலந்து கொண்டார்கள். எங்கள் உறவுகள் எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணினார்கள். எல்லோரும் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். ஆனாலும் எந்த ஆறுதலையும் எனக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. என்னுடைய இருதயம் கலங்கி போயிருந்தது. மிகவும் வேதனையில் நான் இருந்தேன். அந்த நாட்களில் எந்த மனுஷராலும் என்னை ஆற்ற முடியவில்லை. என்ன அன்பான சகோதரர்கள் மிகவும் அன்பாக என்னை நேசித்தார்கள்.
என் உறவுகள் மிகவும் அன்பாக என்னை கவனித்தார்கள். என் நண்பர்கள் மிகவும் அன்பாயிருந்தார்கள். என் சபை மக்கள், ஊழியர்கள் மிகவும் அன்பாக என்னை கவனித்தார்கள். ஆனாலும் அவைகளால் என்னை ஆறுதல் படுத்த முடியவில்லை. ஆனாலும் நாட்கள் கடந்து சென்றது. என் சகோதரனும் சகோதரி குடும்பம் அவர்கள் அப்படியே திரும்பவுமாய் அவர்கள் தாங்கள் குடியிருந்த அந்த வெளி தேசத்துக்கு வர வேண்டி இருந்தது. அவர்கள் கடந்து சென்றார்கள். அடுத்த கிழமை நான் எனது ஹாஸ்பிட்டலில் குவார்ட்டர்ஸிலே நான் தங்கி இருக்க அந்த வைத்தியரிடம் அனுமதி எடுத்து அங்கே தங்கி இருந்தேன். அந்த வேளையில் ஒரு சனிக்கிழமை மாலையில் என்னுடைய சகோதரி எனக்கு தொலைபேசி மூலமாக என்னோட தொடர்பு கொண்டால், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடணும்னு சொன்னால். அப்போது எனக்கு அந்த நேரம் நான் ஒரு பின்மாற்றமான நிலையில் நான் இருந்தேன். நான் ஊழியம் செய்தேன், எல்லாம் செய்தேன். ஆனாலும் அந்த தாயாரின் இழப்போடு என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. எனக்கு அள்ள மட்டும்தான் தெரிந்தது, வேறு ஒன்றும் எனக்கு தெரியும். ஒரு சிறு பிள்ளையை போல நான் எந்த நேரமும் அழுது கொண்டே இருந்தேன். ஆனாலும் அந்த சகோதரி சொன்னால், நீ நாளைக்கு சர்ச்சுக்கு வரணும் என்று சொன்னபோது நான் போவதில்லை என்ற தீர்மானத்தில் நான் இருந்தேன். ஆனாலும் நான் வருகிறேன்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். திருப்பியும் அந்த சகோதரி விடவில்லை. திருப்பியும் 2 தடவைகள் கோல் எடுத்து ஒரு கடைசியாக சொன்னால், நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போறேன் என்று சொன்னால். ஆனாலும் நான் போவதில்லை என்ற தீர்மானம் எடுத்திருந்தபடியினாலே, இல்லையாக்கா நான் வாரேன், நீங்க போங்க, நான் வாரேன்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். அப்படியே நான் வேலை முடிந்து என்னுடைய ரூமுக்கு போனேன். அந்த இடத்தில் எனக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. அந்த இடத்தில் போயிருந்து ரூமை பூட்டிட்டு நான் அழ மட்டும்தான் என்னால் முடிந்தது. அப்படியே அழுது கொண்டு அப்படியே பக்கத்து ரூமில் இருந்த நண்பர்கள் என்னை கவனித்தார்கள். அவர்களோடு கூட சாப்பிட்டோம், குடித்தோம், எல்லாம் முடிந்து நாங்கள் படுத்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை வேளையில் நான் முடிவான தீர்மானம் எடுத்திருந்தேன். இன்றைக்கு சர்ச்சுக்கு போவதில்லை என்ற தீர்மானத்திலே, நாளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவதில்லை என்ற தீர்மானத்தில் நான் இருந்தேன். ஆனாலும் அதிகாலை வேளையிலே அந்த ஆவியானவருடைய குரலை நான் கேட்டேன். எழுந்திரு மகளே, எழுந்திரு, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று அந்த சொன்ன அந்த குரலை நான் கேட்டேன். அந்த மாத்திரத்தில் என்னுடைய கவலைகள், கண்ணீர், துக்கம் எல்லாம் அந்த நொடி பொழுதே எல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிற்று. பரிபூரணமான சமாதானம் என் உள்ளத்தில் வந்தது. கர்த்தர் சொன்ன அந்த ஒரே வார்த்தையோடு என்னுடைய உள்ளத்திலே சமாதானம் வந்தது. அதை எனக்கு எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. ஒரு புயல் வந்து அந்த புயல் ஓய்ந்து போனது பின் இருக்கிற அமைதியை போல என் உள்ளம் அமைதி அடைந்தது. அந்த கர்த்தர் சொன்ன, எழுந்திரு மகளே, எழுந்திரு, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை மிகவும் எனக்கு இனிமையான வார்த்தையாக இருந்தது. அது எப்படி என சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் யாராவது ரட்சிக்கப்பட்டவர்கள் இதில் கேட்டுக்கொண்டிருப்பீர்களாயிருந்தால், நீங்கள் அனுபவப்பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த சில பேர் சொல்லுவாங்க, ஆவியானவர் பேசும்போது இனிமையா இருந்தது, அதெல்லாம் சொல்லுவார்கள், அப்படி சொல்லுவார்கள். ஆனால் சில பேர் சொல்லுவார்கள் மழலை மொழி இனிமையானது என்று. ஆனால் மழலை மொழியோ அல்லது எங்களுடைய அன்பானவர்கள் பேசுகிற மொழியோ அல்ல. கர்த்தர் பேசும்போது அந்த மொழி அது எப்படியான சமாதானத்தை கொண்டு வந்தது என்று எனக்கு சொல்ல முடியாது. மீள முடியாத துக்கத்தில் ஆழ்ந்திருந்த எனக்கு கர்த்தர் அந்த சொன்ன நொடி பொழுதே எனக்கு ஒரு சமாதானம், என் உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்தது. என் துக்கமெல்லாம் நீங்கி போனது. அதற்கு முன்பதாக நான் பாமசியில் வேலை செய்யும் போது யாராவது அம்மா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நான் சிறு பிள்ளையை போல உடனே அந்த இடத்தில் அழுது விடுவேன். அப்படியா இருந்தேன். அந்த 1 மாத காலத்திலும் ஒரே அழுகை மட்டும்தான் எனக்கு தெரிந்தது, வேறு ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த ஒரே வார்த்தையினால் என்னை தேற்றினார். அத்தோடு நான் அந்த கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு உடனே புறப்பட்டு ஆலயத்துக்கு கடந்து சென்றேன்.
கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை அன்றைய நாளில் நான் உணர்ந்து கொண்டேன். என் தாயார் உயிரோடு இருக்கும் நாட்களில் நான் என் தாயாரோடு பகுடிக்கு சொல்லுவதுண்டு. நான் சில வேளைகளில் சொல்லுவேன், ஆமா கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சரியாக வந்துடுமாம்மா அண்டு சொன்னால் அவள் சொல்லுவா, உன்னோட கதைக்கு எனக்கு முடியாது, உன்னோடு ஒரு நாளைக்கு கர்த்தர் பேசுவார், அப்போ நீ உணர்ந்து கொள்ளுவாய்ன்னு சொல்லுவா. அதே போல் நான் அந்த வார்த்தையை உணர்ந்து கொண்டேன். கர்த்தர் அந்த எழுந்திரு மகளை எழுந்திரு, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன போது அதனால் ஏற்பட்ட அந்த சமாதானத்திற்கு அளவே இல்லை. அந்த என் துக்கம் எல்லாம் அந்த நொடி பொழுது என்னை விட்டு நீங்கி போயிற்று. அதோடு நான் ஆலயத்துக்கு கடந்து சென்றேன். அதோடு நான் அந்த நாட்களில் நான் வேதம் வாசிக்கவில்லை, துதிக்கவில்லை, ஜபிக்கவில்லை. ஆனாலும் அநேகர் என்னை தாங்கி ஜபித்திருந்தார்கள். என் அன்பான சகோதரர்கள் மற்றும் என் அன்பான சபையார், அன்பான ஊழியர்கள் அநேகர் எனக்காக பாரத்தோடு ஜபித்திருந்தார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு என்னோடு பேசிய அந்த வார்த்தையினால் நான் விடுதலை அடைந்தேன். அதே போல இப்பொழுதும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது ஆறாத துயரத்தோடு இருப்பீர்களாயிருந்தால், எந்த காரியத்தை குறைத்தாவது நீங்கள் இருப்பீர்களாயிருந்தால், நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆறாவது ஆண்டவரை உம்மை அறியாதவர்களாயிருந்தாலும் உம்மை அறிந்தவர்களாயிருந்தாலும் கர்த்தாவே என்னென்ன துயரத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே, என்னென்ன துக்கத்தோடு ஆண்டவரே, கர்த்தாவே தங்கள் உறவுகள் உடைமைகளை இழந்தவர்களாகவோ அல்லது வேலை இழந்தவர்களாகவோ அல்லது எந்த காரியத்தையாவது அவர்கள் குறைத்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவரை, எந்த காரியத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறைத்து துக்கப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தாவே, எந்த காரியத்திலாவது வெக்கப்பட்டு ஆண்டவரை துக்கப்பட்டு இவர்கள் கூனி குறுகி இருந்தால் கர்த்தாவே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தை அந்த ஜனங்களை தேற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அவர்கள் மேல் கடந்து செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அந்த வார்த்தையின் வல்லமையை நான் பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அந்த ஜனங்களை நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த தேவன் அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆரார் துக்கித்திருப்பார்களோ அவருடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சந்தோஷமாய் மாறும்படியாய் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க அவர்களை காயம் கட்டி அவர்களை நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வசனத்தின்படி என் தேவன் அவருடைய துக்கங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படி, உமக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் ஆசீர்வாதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் நேயர்களே, இதுவரையும் தேவ செய்தியை கேட்டிருந்தீர்கள். இன்றைய நாளிலும் ஜேமிசன் ஊழியத்தின் சார்பாக கேட்கப்படும் கேள்வியை இப்பொழுது உங்களுக்கு அறியத்தர விரும்புகிறேன். அவதானமாக இந்த கேள்வியை கேளுங்கள் அல்லது குறித்துக் கொள்ளுங்கள். போட்டி எண் 3, யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொன்னவர் யார்? மீண்டும் ஒருமுறை அறிய தருகிறேன். போட்டி எண் 3, யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொன்னவர் யார்? அன்பானவர்களே, உங்கள் பதிலை www.jehmission.com எனும் இணையதளத்தில் உள்ள படிவத்தினூடாக நிரப்பி அனுப்பவும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கத்த சொல்ல ஆகுமே, கத்த சொன்னால் போதுமே, கத்த சொல்ல ஆகுமே, கத்த சொன்னால் போதுமே. தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே. கத்த சொல்ல ஆகுமே, கத்த சொன்னால் போதுமே.
சிருஷ்டித்தீரே காத்திட்டீரே வானம் பூமியாவும் உம் வார்த்தையினாலே சிருஷ்டித்தீரே காத்திட்டீரே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே கத்த சொல்ல ஆகுமே கத்த சொன்னால் போதுமே கத்த சொல்ல ஆகுமே கத்த சொன்னால் போதுமே கடலும் காற்றும் மழையும் உம் ஆவியினாலே சிருஷ்டித்தீரே காத்திட்டீரே கடலும் காற்றும் மழையும் உம் ஆவியினாலே சிருஷ்டித்தீரே காத்திட்டீரே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே கத்த சொல்ல ஆகுமே கத்த சொன்னால் போதுமே கத்த சொல்ல ஆகுமே கத்த சொன்னால் போதுமே கவலை கண்ணீர் கஷ்டம் மாறும் வார்த்தையினாலே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதுமே கவலை கண்ணீர் கஷ்டம் மாறும் வார்த்தையினாலே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதுமே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே என்னை உயிர்ப்பியும் என் தேவனே கத்த சொல்ல ஆகுமே கத்த சொன்னால் போதுமே கத்த சொல்ல ஆகுமே கத்த சொன்னால் போதுமே தேவ வார்த்தை சத்தியமானதே தேவ செய்கை உண்மையானதே கத்த சொல்ல ஆகுமே கத்த சொன்னால் போதுமே இதுவரை நீங்கள் கேட்டது ஜே மிஷன் வழங்கும் நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எமக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சி பற்றிய ஆக்கபூர்வமான உங்கள் கருத்துக்களும் வரவேற்கப்படும். தயங்காமல் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 0041 41 420664. இன்னும் ஒரு தொலைபேசி எண் 0041 78 755 2667. Facebook JEH மிஷன், ஸ்கைப் JEH மிஷன், இமெயில் jehmission@yahoo.com. நேயர்களே, மீண்டும் அடுத்த சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.